ஒரு தாய் புதுசா குழந்தையை குடித்திருக்கு. அந்த குழந்தை தந்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உடம்பு விட்டுட்டாராம். யமதர்மன் ஒருத்தரை யமதூதனை அழைச்சு அந்த அம்மாவுடைய உயிரை எடுத்து கொண்டு வந்துடுன்னு சொல்றான். யமதூதன் மனசுல என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஐயோ பாவம், அப்பாவே இல்ல, இப்ப அம்மாவையும் எடுத்துட்டா இந்த பாக்கியசாலி குழந்தைக்கு யார் கதி அப்படின்னு பரிதாபம் பண்ணி அந்த அம்மாவின் உயிரை எடுக்காம காலி கையாலே மேலுக்கு திரும்புறான். அதை பார்த்த யமதர்மன் சொல்றான், உனக்கு சிவலோகம் நடக்கிற ரகசியமே தெரியாது, கடவுளோட அருளாட்சி எப்படி ஓடுது தெரியல, போ பூமியில இறங்கி அத்தனத்தையும் கத்துவா. யமதூதனை எப்படி இருக்கிறானோ அப்படியே தூக்கி பூமியில போட்டுடுறாங்க. அவன் ஒரு பூங்காவில் கனம் முன்னுக்கிட்டு கிடக்குறான். அங்கேயே ஒரு தையக்காரன் வழியா வர்றான். என்னடா இது, யாரோ முன்னர சத்தம் கேக்குது அப்படின்னு பார்த்ததும் அவனிடம் இருந்த துணியை போர்த்தி வைக்கிறான். வாடா என்கிட்ட வா, இதுல ஊருக்கு எதுவும் தெரிஞ்ச மாட்டேங்குதுன்னு கூட்டிக்கிட்டு போறான். யமதூதன் வாயை திறக்கவே இல்ல, அமைதியா அவனிடம் போறான். திண்ணையில இருவரும் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தையற்காரனோட மனைவியே தள்ளிட்டு, ஏய் என்னடா, வா வா உள்ளே வாங்கிக்கோ அப்படின்னு கணவனை மட்டும் கூப்பிடுறார். அவன் சொல்றான், விருந்தாளி இருக்கிறாரே. அவள் உடனே கோபம் பிடிச்சுக்கிட்டு கணவனை சேமிக்கிற மாதிரி திட்டுறார். அதையெல்லாம் யமதூதன் ஒன்னும் பேசாம சந்தம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 10 நிமிடத்துக்கு அப்புறம் அந்த தையற்கார மனைவி குளிஞ்ச மனசுல, சரி வா உள்ள வாங்குங்க அப்படின்னு யமதூதனை கூப்பிடுறாள். அவன் சிரிச்சா கண்ணங்கரையில் என்று இருந்த உடம்பு பொண்ணா மெருக்கு விட ஆரம்பிச்சிடும். கண்ணாலே தெரியும்படி ஒளி வர ஆரம்பிக்கும். தையற்காரன் சொல்றான், எனக்கு ஆள் தேவைங்கிறது பட்டன் தைக்க, துணி மடிக்க, உதவி பண்ண, சாப்பாடும் குடிப்போம் 4 இருந்தா போதும், நம்ம வீட்டிலேயே இரு. இவனும் தையற்காரனோட உதவியாளனாகி போறான். 10 வருடம் கழிச்சு ஒரு குதிரை வண்டி வருது. அதுல ஒரு பெரிய பணக்கார பெண்மணி, அவளோட கையை சரியில்லாம கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற குழந்தை, அத்துடன் முழு ஆரோக்கியமா இருக்கிற மறு குழந்தை. பெண்மணி சொல்றாள், இந்த குழந்தைக்கு தளர்வா தையுங்க, கை சரியில்லை. யமதூதன் குழந்தையையும் அந்த பெண்மணியையும் பார்த்ததுமே மெதுவா மீண்டும் சிரிப்பான். உடம்பு இன்னும் பொன்னா மாறும். 5 வருடம் அப்புறம் ஒரு பெரிய பணக்காரன் பென்ஸ் காரில இறங்கி வருவான். இதோ 10 மீட்டர் துணி, இதுல 20 வருஷம் தாங்கும் மாதிரி ரொம்ப சூப்பரா சபாரி சூட்டு தையுங்க. யமதூதன் இப்போ டோப்பா கற்ற தையற்காரனும் உடல் நடுங்கிறான். டெலிவரி நாளை. அவன் கேட்பானே, இன்னும் தைக்கல, என்ன பண்றது? அதை கேள்விப்பட்ட யமதூதன் இன்னும் துணியை கிழிச்சு ஒரு தலையணை உரை, மெத்தை உரை தைத்து வைக்கிறான். தையற்காரன் கோபத்தில, ஏய் என் வாழ்க்கையே கெடுக்க வந்தாயா? அவன் நாளைக்கு கேட்டா என்ன சொல்றது? அப்போ காரோட்டுன்னு ஊர்ந்து ஓடிய டிரைவர் வந்து, ஐயா சபாரி வேண்டாம், என் முதலாளி இறந்துட்டார், தலையணை உரையும் மெத்த உரையும் தைத்திடுங்க. அது கேட்ட யமதூதன் நெஞ்சே முழுக்க சிரிப்பு, உடம்பே முழுக்க பொன்னா மாறி உடனே மேலே போய் விடுறான். தையற்காரன் கேட்கிறான், அப்பே நீ யார்? 3 தடவை மட்டும் சிரிச்சா, அப்போதெல்லாம் பொன்னா மாறுற, இதுக்கு காரணம் என்ன? யமதூதன், நான் யமனோட தூதுவன். ஒரு தாய் இறந்துட்டா குழந்தைக்கான கதி யாரு அப்படின்னு நான் கட்டி பிடிச்ச பரிதாபத்துல அவள் உயிரை எடுக்கல, அதனால பூமிக்கு அனுப்பினாங்க. சிவ ரகசியம் 1. முதல் நாள் உன் மனைவி என்னை அடிக்க வரும்போது அவள் முகத்தில் தரித்திர தேவி தெரிந்தார். 10 நிமிடத்துக்கு அப்புறம் சாப்பாடு வா என்று கூப்பிடும்போது அன்னை மகாலட்சுமி தெரிந்தார். அப்பவே எனக்கு தெரிய வந்தது, ஒருவன் ஏழையாகிறதும் பணக்காரனாகிறதும் அவன் எண்ணங்களால. இது போயிட்டு அது வர 10 நிமிடம் தான் போதும். இது முதல் சிவ ரகசியம். சிவ ரகசியம் 2. 10 வருடம் கழிச்சு அந்த குதிரை வண்டி வந்தப்போ கையை சரியில்லாத குழந்தை, அது நான் காப்பாற்ற நினைத்த குழந்தைதான். நிஜம்மா ஏழை, ஆனா அதுக்கு நல்ல வாழ்க்கை தர ஒரு பணக்கார அம்மாவை இறைவன் முன்னாடியே தயார் பண்ணி வைத்திருந்தார். அப்போ எனக்கு தெரிஞ்சது 2வது சிவ ரகசியம். கடவுள் எப்போதும் மாற்று வழியை முன்னமே அமைத்து வச்சிருப்பார். இதுதான் 2வது ரகசியம். சிவ ரகசியம் 3. சாக போறவர் 3 நாளில், ஆனா இவரோட நம்பிக்கை, இன்னும் 20 வருஷம் நான் உயிரோட இருப்பேன், அதனாலதான் 20 வருடம் தாங்கும் சபாரி தைச்சு வாங்குறேன்கிறார். ஆனா எனக்கு தெரியும், இன்று இரவே அவருடைய உயிர் போகும்.
அதனாலதான் யமதூதன் சூட்டை தைக்கவே இல்ல. இதுதான் 3வது சிவ ரகசியம். சாவு எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. நேத்து இருந்தவன் இன்று இல்லாம போகலாம். அத மறந்துட்டு மனிதன் 100 வருஷம் நிக்கிற மாதிரி பிளான் போட்டு கலங்குறான். இதுதான் எல்லா துக்கங்களுக்கும் வேறு முடிவில். 1. பணக்காரனாக இருத்தலும் ஏழையாக இருத்தலும் நம்முடைய எண்ணங்களால. 2. ஏற்படும் பிரச்சனைக்கு முன்பே கடவுள் மாற்று வழி நடத்திட்டு இருப்பார். 3. சாவு எந்த நொடியில் வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால இந்த 3 சிவ ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்பில உயிர் இருக்கும் வரை நிம்மதியா வாழ முடியும். ஓம் நமச்சிவாய.